ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இன்னைக்கு நம்ம கார்த்திகை புராணத்துடைய 19வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போறோம். நைமிசாரண்யத்துக்கு சென்று அவருடைய நிஜரூபத்தை காட்டிய பெருமாளை ரிஷிகளும் அவருடைய சிஷ்யர்களும் போற்றி புகழ்ந்து பாடினர். அதில் முக்கியமானவர் ஞான சித்தர் அப்படின்னு 18வது அத்தியாயத்துல பார்த்தோம். அந்த ஞான சித்தர் அப்படிங்கிற ரிஷி எப்படிலாம் பெருமாளை போற்றி புகழ்ந்து பாடினாரு, அதுக்கு பெருமாள் என்னெல்லாம் வரங்களை கொடுத்தாருங்கிறது தான் 19வது அத்தியாயம். ஞானசித்தர் பாடுறாரு, பிரபு தாங்கள் வேதத்தால் அறியத்தக்கவர், ரகசியமானவர். அதாவது ரொம்ப சீக்கிரட்டா தான் இருப்பீங்க. சடனா இந்த மாதிரி எல்லாருக்குமே உங்களுடைய நிஜரூப தரிசனத்தை கொடுக்க மாட்டீங்க. ரகசியமானவர் நீங்க. சகல தேவர்களாலும் பூஜிக்கத்தக்கவர், அதாவது எல்லா தேவர்களும் உங்களை பூஜிப்பார்கள். பிறவி கடலை தாண்ட வைப்பவர், அதாவது மனிதர்கள் எடுத்த பிறவி கடலை தாண்ட வைப்பவர் நீரு. சகல சராசமானவர் நீரே. சிவனாலும் சகல உலகினராலும் நமஸ்கரிக்கத்தக்கவர். சம்சார கடலிலிருந்து கரையேற்றும் உமக்கு நமஸ்காரம். கஜேந்திரன், துருவன், பிரகலாதன் முதலியவர்களை காத்தருளிய உமக்கு நமஸ்காரம். இப்படி நமஸ்காரங்களை அடுக்கிக்கிட்டே போறாரு. அதுக்கு ஒரு பாடலும் பாடுறாரு. அது என்ன ஸ்துதி அப்படிங்கிறத நான் படிச்சு காட்டுறேன். கேசவாய நமஸ்தேஸ்து நமோ நாராயணாயச்ச, கோவிந்தாய நமஸ்தேஸ்து விஷ்ணவே ஜிஷ்ணவே நமஹ, நமஸ்தே பத்மநாபாய நமோ தாமோதராயச்ச, சங்கர்ஷண நமஸ்துப்யம் பாஹி யஸ்மான் கருணாநிதே அப்படின்னு துதித்து, கோவிந்தா உமது பாதார விந்தத்தை தவிர வேறு வரம் வேண்டாம் என்றார். இதை கேட்ட பகவான் என்ன சொல்றாரு, மகரிஷே அப்படியே ஆகட்டும், உனக்கு இந்த வரம் கிடைத்ததாக வச்சுக்கோங்க. அடுத்தது நான் இங்க எல்லோருக்காகவும், இந்த பூமியில இருக்கிற எல்லோருக்காகவும் நான் இன்னொரு வரமும் தரேன். அது என்னன்னா, அந்த வரம் ஆச்சாரத்தை விட்டவர்களுக்கு கூட ரொம்ப உபகரமான வரம். அந்த வரம் என்னன்னா சாதுர்மாசிய விரதம். ஆஷாட சுக்ல தசமியில நான் படுத்துறங்கி கார்த்திகை சுக்ல துவாதசியில எழுந்திருக்கிறேன். இந்த புண்ணிய காலமான சாதுர் மாசியத்துல யார் யாரெல்லாம் பூஜை தானம் தர்மம் செய்யறாங்களோ கர்மாக்களை விட்ட பாவத்திலிருந்து விடுபடுவர். அது அக்ஷயமான பலனை தரும். மக்களோட நன்மைக்காக நானே கருணையோடு இறங்கி வந்து சுலபமான இந்த விரதத்தை கூறினேன். இத கூட செய்யாதவங்க பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஆளாவர். உலகில் என்னிடம் பக்தி செலுத்துவதாக கூறி சத்கர்மங்களை விட்டவரின் பக்தியை சோதிக்கவே நான் தூங்குவது போல பாவனை செய்கின்றேன். எனது ஸ்தோத்திரத்தை படிப்பவர் 3 கரணங்களாலும் செய்த கொடிய பாவத்திலிருந்து விடுபடுவர் என்று கூறி பகவான் ஸ்ரீதேவியுடன் வைகுண்டம் சென்றார். ரொம்ப ஈஸியா பண்ற இந்த விரதத்தை, அதாவது பெருமாள் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சாதுர்மாசியம், அதாவது அவர் படுத்து உறங்குற நேரம் ஆடி மாசம் சுக்ல தசமியில ஆரம்பிச்சு கார்த்திகை மாசம் சுக்ல துவாதசி வரைக்கும் இருக்கிற டைமை தான் சாதுர்மாசியம்னு சொல்றாரு. அந்த சாதுர்மாசிய டைம்ல நான் தூங்குற மாதிரி நடிக்கிறேனே தவிர நான் தூங்கல. ஆக்சுவலா அந்த டைம்ல உங்க எல்லாரையும் தான் நான் கவனிக்கிறேன். யார் யாரெல்லாம் அவங்களுடைய சத்கர்மங்களை கரெக்டா பண்றீங்களோ அவங்கெல்லாம் அவங்க பலவிதமான பாவங்களிலிருந்து விடுபடுவர். அதாவது என்ன பாவம்னா 3 கரணங்களாலும் செய்த கொடிய பாவத்திலிருந்தும் விடுபடுவர். மெயினா இந்த சாதுர்மாசியத்துல நீங்க பூஜை தானம் தர்மம் செஞ்சாலே போதும், எல்லா கர்மாக்களிலிருந்தும் நீங்க விடுபடுவீங்க. இதை கூட நீங்க செய்யல அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் தான் உங்களுக்கு வரும். இப்படி சாதுர்மாசியத்துல பின்பற்ற வேண்டிய பூஜை தானம் தர்மத்தை பத்தி எடுத்து கூறி அதோடைய சிறப்புகள் என்னன்னு சொல்லிட்டு பெருமாள் ஸ்ரீதேவியோட திரும்பி வைகுண்டத்துக்கே போறாரு. அவ்வளோ புண்ணியமான சாதுர்மாசிய விரதத்தை, அதாவது பெருமாளே சொல்லியிருக்காரு இல்லையா, அப்ப அது புண்ணியமான விரதம் தானே. அவ்வளவு புண்ணிய சாதுர்மாசிய விரதத்தை செய்த நாள், அதாவது இந்த ஞான சித்தர் அப்படிங்கிற ரிஷி தானே இவரை போற்றி புகழறாரு. அவர் பெருமாள் சொல்லிட்டாருன்ட்டு அந்த சாதுர்மாசிய விரதத்தை அவ்வளோ ரொம்ப பக்தியோடு அனுஷ்டித்தாரா. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணதுனால அந்த முனிவர் ஞான சித்தாதி முனிவர் வைகுண்டத்திற்கு சென்றார். பெருமாள் சொன்னபடியே சொன்ன வாக்க காப்பாத்தினாரு. ஏன்னா ஞான சித்தாதி முனிவர் அவர் சொன்ன மாதிரி சாதுர்மாசியத்துல தானம் பூஜை தர்மம் இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கு அவருக்கு வைகுண்ட பிராப்தம் கிடைத்தது. இதோடு 19வது அத்தியாயம் முடிவடைந்தது. அடுத்து 20வது அத்தியாயத்தை நாளை பாராயணம் செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.